கடிகடி அர்ஜுனன் அர்ஜுனன் கேசவாகுணன் பர்க்குணன் பார்க்குணன் பார்த்தனன் பார்த்தனன் சுபேதவாகுணன் கஜாகிரிடி ராஜகிரிடி ராஜகிரிடி 11 பெயர் 12 அழகு பள்ளியிலே பரிசுமனை பள்ளியிலே துளசிமணி கோயிலிலே முத்துமாணிக்கம் ஆட்கள் அமரத்தினம் ஆட்டத்து செந்தாமரை அமிர்த கலசம் முதுவிலா மச்சரே படி 11 பெயர் 12 அழகு படித்த என் பெயர் அர்ஜுன மகாராஜன் என்று முன்னாடி மகாராஜனாக இருந்தாலும் உங்களை பெற்றாலே உங்கள் அன்னையால் 300 நாள் 3000 தசம நாடு கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே சரீரமாகி பிண்டமே சரீரமாகி சித்திர கட்டலிலே தங்க தாளாட்டும் தொட்டலிலே பாலோன் பகிர்ந்து கொடுத்து பாடா மகனே வருங்கால இளவரசன் என்று பாலூட்டி தாளாட்டி சீராட்டி என்னை பெற்றாலே மாணிக்க மங்கால மணிகளை சாமி நம்ம அம்மா 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 யாரு சாமி உன்னை பெத்தாலே உங்க அம்மா எங்க சாமி அந்த பாண்டு குங்கை எத்தனை பேர் போறீங்க உங்களுடைய அப்பா அம்மா யார் நீங்க எங்க இருக்கிறீங்க சாமி அண்ணனோ உங்களுடைய வீரோ காண்டா வணிபரித்த அரசுண்ணி மகாராஜன் அர்ஜுனன் இல்ல சாமி நீதி நீதி தவறாத மன்னன் என் பெயர் அர்ஜுனன் அர்ஜுனனாக இருந்தாலும் என் தாய் குந்தி தேவி மந்திராதேவி குந்தி தேவி மந்திராதேவி பாண்டு மகாராஜன் பாண்டு மகாராஜன் குந்தமா தேவிக்கு தருமன் வீமன் விஜயனும் அம்மா நகுலன் சகா மந்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன் 5 பேர் சங்குமதி என்ற ஒரு பொண்ணு இருக்கு மச்சான் சாமி உன் தங்கச்சியை நான் சேர்த்துக்கிட்டா மச்சான் முறகால மச்சான் பாண்டவருக்கு ஒரு தங்கச்சி சங்குமதி ஒரே ஒரு தங்கச்சி சரிங்க இப்படி பஞ்ச பாண்டவர் 5 பேர் அவர் தங்க சங்குமதி இப்படி பாண்டவர் பிறந்தோம் ஆமாங்க வாழும் காலத்தில் நண்பா அதை நினைத்தால் அண்ணலிடம் மெழுகு போல அந்த கொல்லி கண்படித்த குடமக்கள் கபரவர் 100 பேர் 100 பேர் பாண்டவராக ஐவரை அரும்பாய் இருக்கும் பொழுது அழிக்க வேண்டும் என்று ஒன்றா இரண்டா உங்களை கொள்வதற்கு பாரத போர் துவக்கம் செய்து குச்சேத்திரத்திலே 16 நாட்களாக பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது.
16 நாள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 17வது நாள் சண்டை. 17 நாள் சண்டை. யார் யாருக்கு சண்டை? சண்டை. இன்று நடக்கிற சண்டையில யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? அதனால் காக்கும் கடவுளாக விளங்கப்பட்ட இலங்கையில் எள்ளிப்பழம் உருக்குழந்து போகாமல் மண்டையோடு சுடுகாடாக வைத்து மன்னரை காக்கும் எங்க மாயா பரந்தாமா. அழுகே தங்கள் திருகமலங்களுக்கு அணியே முடியும். மாமா இந்த பலனேழு மாமா அது நாலு சண்டே சண்டை. யாருக்கு ஜெயம், யாருக்கு அபஜயம்? மணி அவர்களுடைய தமிழ் புதல்வன் அவர் சொத்துல இருந்த அன்பை கொடுத்திருக்கான். எற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அஷ்டபாக்கி ராமா கத்து. இந்த 17வது நாள் சண்டை. கவர்னர் பக்கமின்றி யார் சேனாதிபதி பட்டம் போட்டு வருகிறார்கள்? உன்னுடைய ஜென்ம எதிரி யாரு? அங்கதாசாதிபதி கர்ணன். இன்று கனகலம் வந்துகிட்டு இருக்கா. இன்று பாண்டவர் பக்கம் யார் போவது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்யணும். நான் வைத்த சபதம் இருக்கல்லவா, இன்று 17வது நாள் முடிப்பேன் என்று இன்று சமரகலம் போக வேண்டும் அல்ல. அதனால எனக்கு சாரத்தியம் வேண்டுமே. சாரதியா? ஆமா, சாரதி தயார் செஞ்சுக்க வேண்டியதா? மாயவா, தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமலும் போல் பேச வேண்டாம். அந்த கர்ணனுக்கு யார் சாரத்தியம் செய்கிறா? மத்திய தேசாதிபதியை சல்லியா போவது என்று சாரதியாக வருகிறார். கர்ணனுக்கு அவருக்கு சரி சமமாக அமர்ந்து சாரத்தியம் செய்ய வேண்டுமே. அர்ஜுனா, இன்று ஒரு நாள் எனக்கு ஓய்வு கொடுங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? அவன் சர்ப்பக்கடையோடு வருகிறான் அங்குதேசாதிபதி கர்ணன். பாம்பண்ணா படையும் நடுங்கும். நான் என்ன விதி விலக்கா? படையுமே நடுங்குமே. அப்படி அல்ல அண்ணா, உங்களுடைய திருவிளையாடல் எனக்கு தெரியும். அதனால் நீங்க தான் எனக்கு சாரதி செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா, சரியா? காலதாமதம் வேண்டாம். தலைக்கு மேல நின்று எதிரி கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னுமா அர்ஜுனா சண்டைக்கு வரலையே என்ன? அதனால பிரபலமாக
கோட்டான் தேர்பாகம் இச்சகமாரி இங்கே இன்னும் வரவில்லை போல் இருக்க. பாரு கச்ச கொடிய நாட்டி கற்பகராஜ கூக்குரலிட்டு கூறிட்டு இருக்கான். தோலை தட்டி குளங்கட்ட கருணா கேளாய் வல்லமை இருக்கும் மாலாய் சண்டை செய்யவே குளங்கட்ட கருணாணி மாலாணி சண்டை செய்யவே கொக்கரித்து தோலை தட்டி நிற்கும் குளங்கட்ட கருணா கேளாய். சண்டைக்கு வந்தவன் சண்டை ஏண்டா அமர்ந்திருக்கிற உரிமையாட்டம் மாமா இதோ அர்ஜுனன் ஆயுள் துணை கொண்டு ஒரு மகாவீரனை போல் தேரில் அமர்ந்திருக்கிறார். தேர செலுத்து நான் அர்ஜுனனோடு போர் செய்கிறேன். உன் எதிரியாக விளங்கக்கூடிய அந்த தேசாதிபதி கர்ணன் அவனை பார்த்த உடனே அண்ணா தர்மநந்தனான்னு போய் அவன் காலில் மண்டிட்டு விடுறிய கேவலம் அல்ல அர்ஜுனா. நான் வில்லெடுத்து ஆணி புட்டி முகார வந்தத்தை உற்று பார்க்கின்ற பொழுது அண்ணன் கருமனை போல் தோற்றமளிக்கிறது. ஆமா இரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் மாதிரி தெரியுமா? அவன் எதிரி கற்பகராஜல இருக்கக்கூடியவன் ஆசிரத்தோடு என்ன காரியம் செய்யற? எதிரிக்கால போய் மண்டிட்டு விழுந்தா அவன் கையொட்டி சிரிக்க மாட்டான். மாமா அர்ஜுனா கர்ணன் கடவுளை என்ன செய்த கர்ணனே ரதத்தில் காணேன் கடவுளே நான் என்ன செய்வேன்? அண்ணன் தான் தருமரை கொண்டு அமர்களத்தில் அமரா செய்து அவர்தான் கருணன் அர்ஜுன ஆஸ்திரத்தோடு என்றாய் மாமா. மாமா நந்தரண்டு மாமா ஒன்றாக அது சேர்ந்துட்டாலும்
வானத்தில் உள்ள நட்சத்திரம் அது பூமியிலே அது அண்ணன் தருமரை கொண்டு வந்து அமர வைத்து அவன் தான் கருணன் ஆசிரியத்தோடா என்ற அர்ஜுனா என் 5 பஞ்சபூதங்கள் மெச்ச இந்த அந்த ரெண்டும் ஒன்றாக சேர்ந்திட்டாலும் அலைக்கடலில் வச்சிட்டாலும் மதி கதிரோன் திசை மாறி முளைத்திட்டாலும் வானத்தில் நட்சத்திரம் செஞ்சிட்டாலும் என் அண்ணன் திருமுகத்தை பாராமல் நான் ஆசிரியத்தை எடுக்க மாட்டேன். என்னுடைய வார்த்தையை கேள். இப்பொழுதுதான் பாசறையில தர்மராஜாவை பார்த்து யுத்தகாலம் போறேன்னு இருவரும் விடைபெற்று வந்தோம். தர்மராஜா பாசறையில் இருக்காரு. கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடியவன் கர்ணன். 1000 வார்த்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் முகமுட்டு நோக்கினால் அண்ணன் தர்மராஜனை போலவே காட்சி அளிக்கிறது. அப்படியா? ஆமா. சரி, புறப்பட பாசறைக்கு போலாம். அண்ணா தர்மநந்தனா என்ன பண்ணிட்டு இருந்தப்பா? நமஸ்காரம். சரி, போர்க்களத்திலே 17 நாள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர்க்களத்தில் விட்டு இங்க என்ன வேலை உங்களுக்கு இருவருக்கும்? ஏன் என்ன ஆச்சு? நீங்க பாரிக்கூடத்தில் தான் இருக்கிறீரா? தம்பி, நான் பாரிக்கூடத்தில் என்னடா இப்படி ஒரு கேள்வி? நான் குருட்சேத்திரத்திலே சரி இல்லெடுத்து நாணி போட்டு அவர் திருமுகத்தை பார்த்து ஆசிரியர் தொழிற்கின்ற பொழுது தங்கள் முகம் போல தோற்றம் அளித்தது. அர்ஜுனுடைய சண்டையை பார்க்கலான்னு அண்ணன் தான் கொஞ்சம் அன்னகரத்துக்கு வந்துட்டாரோன்னு சொல்லி நான் பார்த்துட்டு போலான்னு திரும்பி வந்துட்டேன். போச்சா? வாங்க மாமா. தர்மநந்தன் கிடையாது, தர்மலிங்கம். இப்ப கர்ணன் தலை கொண்டு வரல. அட தம்பி, டேய், நீ எல்லாம் ஒரு மனிதனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் கையில் இருக்குது வில்லா இல்ல சொத்தவல்லா? பேடிக்கையில் ஆயுதம் எடுத்துக்க என்ன புண்டிக்கடா பிரயோஜனம்? உடைச்சு போட்டு பூலாம்பட்டி ஏரியில அடிச்சு போட்டு போ. அண்ணா பேசாதரா வாயு. வில்லை பழிக்க கூடாது. என்னை பழித்தாலும் சொல்லை பழித்தாலும் வில்லை பழிக்க கூடாது. என் வில்லை அலட்சியமாக பழித்து பெண்களை வெல்லுமா தபலை கடியுமா பேடிக்கையில் ஆயுதம் சமரி புதுமை என்று வெற்றி வார்த்தை கொட்டி வந்தார்கள். எதிரி அங்க தலைக்கு மேல இருக்கான். இங்க தர்மராஜா மீது கணை தொடுத்துட்ட. இவரை முடிச்சுட்டா நாளை பாரத போர் முடிச்சு அஸ்தாபுரத்தை யாருக்கு முடிச்சுட்டு வைக்க போற? ஆமா, என் வில்லை பழித்தவரை அவர் சிரசை அறுத்து என்னுடைய அம்புக்கு அரங்கு செய்வேன் என்று அந்த சபதம் வச்சிருக்கேன். ஆமா, சரி. அதனால என் வில்லை பழித்தார் அல்லவா? ஆமா. ஆத்திரத்தின் ஆசை இப்ப என்னமா பண்ண முடியுமாமா? என்ன கொல்லிட்டோம். தர்மலிங்கம் ரைட்டு மாமா, அமைதியா இருக்கிறேன். இதோ தர்மராஜா இருக்கக்கூடிய இந்த பாசறை அருகில் இருக்கக்கூடிய துரோகமத்தின் மீது பான பிரயோகம் செஞ்சுட்டு தர்மராஜாவோட மன்னிப்பு கேட்டு புறப்பட போகலாம். உன்னிடத்துல ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? என்ன சொல்லுகிறாய்? உனக்காக ஒரு கெவிலி சாஸ்திரம் பார்த்துட்டு வந்தேன். அப்படிங்களா? என்ன சொல்லுகிறாய்?
முதலில் என்னை என்னமோ திட்டி என்னமோ பேசினாரு. எவ்வளவு பெண் படை வெல்லுமா? அது இன்னொரு டைம் சொல்றாரு. அப்படியா? ஆமா. பெண் படை வெல்லுமா? தவளை கழியுமா? வேலி கையில் ஆயுதம் வந்தா சமரு குதுமா என்று வெற்றி பேச்சை கொட்டிய வந்தாய். உச்சியிலே கவுளி சொன்னால் உடனே மரணமாகும். ஆடிக்கு கூடி திங்கும் புண்டை நாய் கடிக்கும். சாஸ்திரம் எதிரும் குதிருமா இருக்குது. நீ வெற்றியுடன் திரும்படா தம்பி. ஆகட்டும் தம்பி. சரி, இதை வச்சுதான் கொலை பண்ணிட்டு நான் தருமராஜரும் நான் போறேன் கோழிக்கூடார தேடி. கர்ணனுடைய கற்பகரத்தை 70 தள்ளியிருக்கேன். கர்ணன் தொடுத்தார ஆசிரம் எலிகுலத்தான் தேர்ப்பதிக்க மாதிரி ஒன்றரை நாம வச்சிருக்குது. அப்படின்னா நான் பெரியவன், நீயே பெரியவனா? பெரியவன். அந்த ரெண்டு புகழ் நம்ம கண்ட மாயவா, அந்த ரெண்டு புகழ் நம்ம கண்ட நாகாயம் சத்திர சூரியனும் கண்டேன். பாரதவர் எனக்கும் அந்த குத்தாச்சிரம் தங்கள் வாயிலே இருக்க கண்டேன். இது என்ன சூடோ மாயா? என்ன அலட்சியப்படுத்தி நீங்க சிரிச்சீங்கல்ல? ஆமா. வாயை திறந்து சிரிக்கும் போது இந்த அண்ட சராசரம் 1008 அண்டம் 800 கோடி பூமண்டலம் இந்திரன் சந்திரன் சொர்க்கம் மொத்திமம் எல்லாம் தங்கள் வாய்க்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறதே. 14 உலகமும் என் உள்ளத்துல பார்த்தாங்கிற நீ சல்லியது கர்ணனுடைய கற்பகரதத்தை சல்லியன இதுதான். ஆமா. ஆனா அண்டரண்ட சராசரத்தை எல்லாம் அடிவயத்தில் தாங்கி நிற்கும் இந்த கண்ணன் அமர்ந்திருக்கக்கூடிய ரதத்தையே 3 கஜம் தள்ளி இருக்கான்னா இப்போ யார் பெரியவன்? அவன் பெரியவன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? ஆமா. சரி, யுத்தத்தோடு நீங்கெல்லாம் ஒரு வீரை கேடு கட்டவனே. என்னுடைய ரதத்தை நான் பெண்ணுக்கு தள்ளுவதோ, உன்னுடைய ரதத்தை நான் பெண்ணுக்கு தள்ளுவதோ, நெடுக நேரம் இவனோடு ஏன் யுத்தம் செய்கிறோம்? இருப்பது நாகாசுரம். இந்த நாகாசுரம் உன் சிரத்தை அர்ப்பணை செய்கிறேன். மாமா பாம்புவா? பாம்பா? நான் அததான் இங்கேயே சொன்னேன். அரவக்கடை வருகிறதே மாமா. ஐயோ மாயவா, பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். இப்ப என்ன செய்வது? நிறுத்து. அவலட்சணம் முடிச்சவன் ஏன் அர்ஜுனுடைய சிரத்துக்கு குறிப்பாக பொழுது நிறுத்துன்னு சொல்றேன். அர்ஜுனனுக்கு எங்கே குறி வைக்கிறாய்? அவனுடைய சிரத்துக்கு வைக்காதே. நான் சொல்வதை கேள். அவனுடைய மார்புக்கு குறிவை. மாமா, வெற்றி தோல்வி எனக்கும் அர்ஜுனனுக்கும். ஓ வேலை என்னவோ அதை மட்டும் செய். எதிரே இருப்பது மாயக்கண்ணன். நான் சொல்வதை கேள். அவனுடைய மார்புக்கு குறிவை. அவரை போல 1000 கண்ணன் வந்தாலும் என்னுடைய ராஜாத்தனை தடுக்க முடியாது. வேலை என்னமோ அதை மட்டும் செய். ஆகட்டும். எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. மாயவா, இப்பொழுது பாம்பு கணையை தொடுத்திருக்கான். சரி,
ஆகாயத்துக்கும் பூமிக்கு வாயை தொடர்ந்து கபீர் கபீர் வெஸ்ட கக்கிட்டு நாகம் வந்துகிட்டு இருக்குது. என்ன மாமா செய்யட்டும்? கவலைப்பட வேண்டாம். என் வசம் இருக்கக்கூடிய கர்ணாஸ்திரத்தை தர்றேன். கர்ணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்து. கருடனுடைய நிழல் பட்டா செத்துரும். நீ கருணாஸ்திரத்தை தொடுத்தாய் அல்லவா? அந்த கருணையே எடுத்துக்கிட்டீர்னு முழுங்கி பிடிச்ச அந்த பாம்பு அது வந்த வேகத்துல 1000த்துல 1 மடங்கு தான் அதனுடைய வேகமே குறைஞ்சிருக்குது. அதனால நீ ஏதாவது தெய்வலோகத்துல தேவப்பட்டமாண்ட போது அங்க தேவ இந்திரனை உனக்கு சூட்டிய சிரோரத்தினத்தை அதை அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. மீண்டும் இப்படியா விடக்கூடாது. கொண்டு வந்திட்டேன் பாருங்கள். அர்ஜுனோட சிரம் வரவில்லையே. ஐயா அவருடைய நவரத்தினம் வந்திருக்கிறது. சுவாமி சிறிது தவறு நடந்து விட்டது. மறு கண்ணை தொடுங்கள். அந்த அர்ஜுனன் எங்க இருந்தாலும் சரி, அந்த 2 ஈரேழு பூ உலகில் எங்க அந்த 2 புண்டை எங்க இருந்தாலும் சரி, அந்த அர்ஜுனுடைய சிரத்தை கொய்து வருகிறேன். மறுகணை தொடுங்கள். உடனடியாக போய் வருகிறேன். அபிஷேனா இனிமேல் எனக்கு நீ பயப்பட மாட்டாய். ஏன் சாமி? ஒரு கடைக்கு மேல் மறுகடை விட வேண்டாம் என்று சத்தியத்தை பெற்றால் எட்டாய். அதற்காக உன் இனத்தோடு இனம் சேர்ந்து பிழைத்துக் கொள்றான். சுவாமி என் இனத்தோடு இனம் சேர்வதை விட பாருங்க சுவாமி, பால் உண்ட வீட்டுக்கு பாதகம் நினைச்சிட்டேன், ஒரு போட்டோனத்துக்கு துரோகம் நினைச்சிட்டேன். அதனால என் இனத்தோடு இனம் சேர்வதை விட உங்க காலுக்கடியில் உளுந்து சாவரே ஓடி போயிரு. மீண்டும் தொடுக்க முடியாது. என் தாய்க்கு கொடுத்த சத்தியம் ஒரு கடைக்கு மேல் மறுகடை கொடுக்க மாட்டேன். தாய்க்கு கொடுத்த சத்தியமா? ஏண்டா நீ ஒரு இலி குலத்தான், ஈனச்சாதி, பத்தல வந்தவன், என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் இதோ இனிமேல் உனக்கு ரதம் செலுத்த முடியாது. சாரதியாக வந்த ஜல்லிக்கட்டு ஓடிவிட்டான் என்ற பயமா என்ன விடமாட்டேன். சல்லியன் கற்பகரத்தை விட்டு குதித்து போன உடனே கற்பகரமானது பூமியில இறங்கிருச்சு. கர்ணனோ வலது புஜம் கொடுத்து தூக்கிட்டு இருக்கான். பூமியில இறங்கி விட்டது. தக்க சமயம் உன்னுடைய பலிய தீர்த்துக்க ஆசிரத்தை போடு. ஒரு வீரபுருஷனுக்கு அழகு உண்பானம் போடுவதுதான் பழக்கம். இப்பொழுது அவன் கற்பகரத்தை குமி தூங்கிட்டு இருக்கிறான். அதனால ஒரு கோழையை அடிப்பது ஒண்ணு, ஒரு செத்த பாம்பு அடிப்பது ஒண்ணு. இப்பொழுது அவன் பின்புறமாக இருந்து பறந்து நீதியாமா தர்மமா தர்மத்தை ஏற்குமா? மேல யுத்தம் தொடுப்பது யுத்த தர்மத்துக்கு அழகல்ல. அதனால தொடுக்க மாட்டேங்கிறியா? போடா பைத்தியக்காரா. அன்று 13ஆம் நாள் சண்டையில வீரவாள் அபிமன்னன் தன்னன் தனிமையில இருந்த போது 4 பக்கம் 4 பேர் நின்னு யுத்தம் செஞ்சாங்களே. கை வேற கால் வேற முண்டை வேறையா அந்த பிஞ்சு குழந்தைய வெட்டி எரிஞ்சாங்களே. துரோணனுக்கு யுத்த தர்மம் தெரியாதா? இந்த கர்ணனுக்கு தெரியாதா? துரியோதனுக்கு தெரியாத யுத்த தர்மமா? ஜகனிக்கு தெரியாதா? என்னடா யுத்த தர்மத்தை பத்தி பேசுற? கற்பகரதத்தை மீண்டும் எடுத்து நிறுத்திட்டானா உன்னுடைய சபதம் நிறைவேறாது. இதுதான் தக்க சமயம். தங்கள் வார்த்தையை கேட்டு மயிர்காலுக்கு ஒரு கணை தொடுத்து அப்பால் அஞ்சலியாசனம் என்று சொல்லப்பட்ட அஞ்சலியாசனம் தொடுத்திருக்கேன். உடம்பே பூரா மயிர்காலுக்கு ஒரு சல்லன மாதிரி ஓட்ட போட்டேன். இன்னும் உயிர் போலிய மாமா.
மயிர்காலுக்கு ஒரு கணை தொடுத்தோம் அவனுடைய உடலை விட்டு உயிர் பிரியாத காரணம் என்ன தெரியுமா? என்ன மாமா? தருமதேவதா அவன் உடலை விட்டு உயிர் பிரியாத பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. கர்ணனுக்கு தருமம் தலையை காக்கும் பாக்கல, அது கர்ணனுடைய தலையை காத்துக்கிட்டு இருக்கு. சரி, நீ கொஞ்ச நேரம் இந்த பக்கம் இருக்கிற படைய கவனி, அதுக்கு தகுந்த வழியை செய்யறேன். ஒரு நிராயுதபாணி வழியா பானத்தை செலுத்துவது நீ எல்லாம் ஒரு வீரன். கேடு கட்டவனே, யாரடா கேவலமா பேசுற? நிராயுத பாண மாதிரி ஒருத்தன்னு ஏண்டா? நானா ஒரு கோலை, நானா ஒரு நன்றி கட்டுவேன். ஏண்டா என்னையா இழுத்து பேசுற? கேளடா, கேளு கேடு கட்டவனே. 13ஆம் நாள் சண்டையில என் மகன் வீர அபிமன்னன் சின்ன சிறு பாலகம் ஒரு சிசு. ஏண்டா நீங்க பேசி முறுக்கிட்டு கொம்பளை 4 பேர் 4 பக்கம் நின்னு கத்திரிக்காய கூறு விடுவது போல் கையை வெட்டவும் காலை வெட்டவும் தலையை வெட்டவும் 4 பேரும் 4 பக்கம் நின்று 4 சண்டையில மகனாகி வீர அபிமன்னனை கொன்னீங்களே, அதுக்கு ஞாபகம் இருக்கா? நீயால தர்மத்தை பத்தி பேசுற, நீயா வீரத்தை பத்தி? ஐயா எனக்கு கங்கால ஐயா எனக்கு காலாடிட்டு போயிரு ஐயா. உங்களுக்கு தெரியுமா? சுவாமி, எந்த கர்ணனை கேட்கிறாயோ அதே கர்ணன் தான் நான். சுவாமி, என் கண்களும் இருகிறது, காதடித்து போகிறது. உன்னை என் தலையில் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். சுவாமி, என் தாகம் தணிந்தா நீ யாரு என்னன்னு நான் முகம் கொடுத்து உன்னிடம் பேசுவேன். அப்படியா? அங்க தேசம் போயிருந்தேன் கர்ண மகாராஜனை பார்க்கலான்னு. அவரு ரணாலம் போயிருக்காரு, கர்ப்பகரம் இருக்கும், அதுல இருக்கிறதான் கர்ண மகாராஜன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா திரேகம் எல்லாம் ரத்தமயமா இருக்கு, மூர்த்தியா இருக்காரு, பேச கூட சக்தி இல்லையா? கலை தெரிந்தா யாரு எதுக்கு வந்தன்னு பேசுவேன். நிச்சயமாக கர்ணா, இங்க ரத்தம் தான் ஆறா ஓடிட்டு இருக்குது, இங்க ஜலத்துக்கு வழி இல்ல. ஆமா, நீ யாருக்காவது அன்னதானம் செஞ்சிருக்கியா? எனக்கு மனைவி வாய்க்கல, சொர்ணதானத்தையே வழங்கின தவிர யாருக்கு நான் அன்னதானம் வழங்கியது கிடையாது. இவ்வுலகில 32 தான தர்மங்கள், ஆனா அதுல சிறந்தது அன்னதானம். ஆனா யாருக்கும் நீ அன்னதானம் கொடுத்து உதவல. உண்மைதான் சுவாமி. யாருக்காவது அன்னதானத்துக்காக உதவி செஞ்சிருக்கியா? இதோ விதர்ணன் வீட்டுல கூழு படைக்கிறாங்க, அங்க போனா பசியாரி போகலாம் அப்படின்னு நான் விரல் நீட்டி காட்டியதுண்டு. வந்த பெரியவருக்கு கர்ணா, நீ அன்னதானம் கொடுத்து உதவலனாலும் அதோ அங்க போனா விதர மகாராஜனுடைய குடிசையில அன்னதானம், அதாவது கூலபிரதம் படைக்கிறாரு, பசியாரலான்னு விரல் நீட்டி காட்டுறல, அந்த விரலையா உன் வாயால் வச்சு சப்பனா அதன் வழியா ஜலம் சொருந்து உன்னுடைய கலை தெரியும். விரலை விரலை வாயால் வைத்தால் தாகம் தனியவா? ஆகட்டும் சுவாமி. போடவில்லை என்றாலும் போனதங்கன வீட்டி விரல் நீட்டி காட்டியதனால் தர்மம் என்னிடத்தில் இருந்திருக்கிறது. ஒரு புண்ணியம் சுவாமி, பொண்ணை பார்த்தா
ஒரு ஏழை அந்த நெறி போல இருக்கிறது. இந்த கர்ணனை தேடி வந்த விஷயம் கர்ணா, உன்னை தேடி அதாவது தானம் பெற்று போகலான்னு வந்திருக்கேன். சாக போற நேரத்திலேயும் தர்மமா? ராமனா, நான் பெருமைப்படுகிறேன். ராமனா, ஐயடி அங்கே வந்திருந்தா உனக்கு அள்ளி அள்ளி தந்திருந்தேன். பெருமைப்படுகிறேன். அங்கு தேசம் வந்திருந்தா உன் தலைமுறைக்கும் அழியாதபடிக்கு அள்ளி அள்ளி தந்திருப்பேன். ஆனா இந்த குச்சேத்துல வந்த தர்மம்னு கேட்டுட்டேன். இப்பயும் வீண் போகல. நில மதிக்க முடியாத என் பொன் கிரிகடத்தையும் முத்து மகனத்தையும் தருகிறேன், பெற்றுக்கொள். கோடி பொன் கொடுத்தாலும் பொருள் இல்லாத கொற்றவனே, என் வார்த்தை கேளுமப்பா. பொன் பொருள் பிறவியே எனக்கு தேவையில்லை. வயசான காலத்துல என்ன கல்யாணம் செய்ய போறனா, ஏதோ பிள்ளை குட்டி பெற்றுக்கு போறனா, பொன்பொருள் திரவியத்தை தேடி உங்ககிட்ட வரல. ஆனா நான் வந்தது எதுக்கு தெரியுமா? இவ்வளவு காலமா தர்மம் செஞ்சு அந்த தர்மத்தை எல்லாம் தானமா கொடுத்தா நாளை செத்தாலும் மோட்சமடைவேன். அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். செய்த தர்மத்தை எல்லாம் தாரை வார்த்து கொடுக்கணும். இது நாள் வரை நான் செய்த தர்மத்தை உனக்கு தானமாக வாழ்த்து கொடுக்க வேண்டும். ராமனா, ஒருத்தருக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றா எள்ளு வேணும், பணம் வேணும், ஜலம் வேணும். இந்த குச்சேத்திரத்துல இதெல்லாம் இல்லையப்பா. வர்ற வழியில ஒரு களத்துல எள்ளு அடிச்சுட்டு இருந்தாங்க. வழக்கமா நம்ம வீட்டுக்கு வர்ற பிராமணர்னு எள்ளு கொடுத்தாங்க. கைவசம் இருக்குது, ஐயர்கிட்ட பணமும் ஒண்ணு இருக்குது, ஜலம் இல்லையே. மொத்தம் தான் 6 மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இத்தனை தான தர்மத்தை எல்லாம் குறையில்லாத செஞ்ச இப்படியாப்பட்ட ஒரு புண்ணியவானுடைய உதரத்தையே ஜலமா நினைச்சு நாம ஏன் தானமாக கூடாது? அப்படி வாங்கினாலும் ஏத்துக்கும். எல்லாம் பணமும் இருக்கு. தேகத்துல இருக்கக்கூடிய ரத்தத்தையே ஜலமா நினைச்சு எனக்கு தாரவாத்து கொடு. ஆகட்டும் சுவாமி, இதோ ஆபத்துக்கு பாகம் இல்ல. என் அங்கத்தில் இருக்கு அன்பை விடுங்க. என் திரேகத்தில் இருந்த அன்பை எடுத்துட்டீங்க. நான் செய்த தர்ம தானங்களை உனக்கு எள்ளும் தண்ணியுமாக தாரவாத்து கொடுக்க போகிறேன். சுவாமி, என் அங்கத்தில் இருந்து பிடுங்கிய அந்த பானத்தை கொடுங்க. இருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரம் வச்சிருக்கு. ரேகத்துல இருந்து பிடிங்க ஆசிரத்தை பாக்கணுமா? சுவாமி, ஆந்திரிக பானம். ஆனா இத தெரிந்தவர்கள் ஏகலைவன் ஒருமை. அவன் செத்துட்டான். அவனும் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டான். இரண்டாவது முறையாக குருவாகிய தோழருக்கு தெரியும். அவரு நேத்து 16வது நாள் சண்டையில மாண்டு படித்து விட்டார். அர்ஜுனன் ஒருவனுக்கு தெரியும். அவன் இப்படி அந்தனர் போல ஒரு பிச்சைக்காரன் போல அடுத்தவனிடத்துல கையேந்தி நிக்க மாட்டான். ஆனா நான் வரும்போதே சந்தேகப்பட்டேன். எந்த ரத்த வெள்ளத்திலேயும் ஒரு பிராமணன் இப்படி நடந்து வரமாட்டான். ஆனா இந்த பிராமணன் வருகிறான் என்று சந்தேகப்பட்டேன். நான் நினைத்தது போலவே முடிந்தது.
நீ பிராமணன் அல்ல மாமா போகலா நான் செய்த தர்மதானங்களை உனக்கு தாரமாக வாத்து கொடுத்துட்டேன். இன்னும் சிறிது நேரத்தில் என் உயிர் என்னை விட்டு நீங்க போகிறது. இந்த சாக போற நேரத்தில் பகவானுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் ரகுராமா. பகவான் அர்ஜுனுடைய காலடியில உட்கார்ந்து கூட ரதம் ஓட்டினாரு. ஆயன் இல்லாமல் அர்ஜுனன் இல்ல, அர்ஜுனன் இல்லாமல் ஆயன் இல்ல, அப்படியெல்லாம் கூட வாழ்ந்தாங்க. ஆனா பகவானுடைய அந்த நாராயண ஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு கூட காட்டினதில்ல, அவன் பார்த்ததில்ல. கர்ணா, இதோ 4 கரத்தோடு 5 ஆயுதங்களோடு நாராயண ஸ்வரூபத்தோடு காட்டி பாண்டவர்களும் உனக்கு அத்தை மக்கள், நானும் உனக்கு அத்தை மகன் தானே. அந்த பாண்டவர் மேல் இருக்கும் பாசம் என் மேல என் சுவாமி இல்லாத போய்விட்டேன். கர்ணா, இதுவெல்லாம் விதி, விதிபடிதான் எல்லாம் நடக்கும். அதை விட நீ சேர்ந்த இடம் சரியில்லை. அதான் உன் விதி முடிஞ்சது, நிக்கதி அடைந்தாய். சேராத இடம் சேர்ந்து விட்டேன். இதோ காதிலே இருக்கிற குண்டலத்தையும் மார்பிலே இருக்கிற கவசத்தையும் தானமா பெற்றான் இந்திரன். அவனு எனக்கு ஒரு சத்ரு. இப்படிப்பட்ட ஒரு உத்தமனுக்கு 32 தான தர்மமும் குறையில்லாத செய்த ஒரு உத்தமனுக்கும் சத்ருக்களா? ஆமா அம்மா, இது ஒரு கடைக்கு மேல் மறுகடை விட வேண்டாம். சத்தியத்தை பெற்றால் என் தாய் தேவி, அவளும் எனக்கு ஒரு சத்ரு. சத்தியம் வாங்காதா மறுகனை தொடுத்திருந்தா அர்ஜுன படிச்சிருப்ப. இதோ நான் வளர்க்கப்பட்ட நாகக்கடை எனக்கு ஒரு சத்ரு. குருவாகிய பரசுராமர், அதே கர்ணா, பிராமணன் பொய் சொல்லி கற்ற வெல்வித்த உன்னுடைய வித்தை தக்க நேரத்தில் தகாத போகட்டும் அப்படி என்று உரைத்தார். குருவாகிய பரசுராமர் எனக்கு ஒரு சத்ரு. ஆமா மாமா, இப்படி பல சத்ருகள்லாம் சேர்ந்து என்ன ஆச்சா மரம் போல இந்த பாரியில சாய்த்தா இந்த சதிகால உலகத்தில் வாழ முடியுமா? ரகுராமா, எனக்காக ஒன்று செய்வையா மாமா. நான் செத்து நல்லா நான் மாண்டு மடிந்தேனானா என்ன 4ஆம் அதிவி சேர்த்துவியா ரகுராமா? கேட்டபடி நாராயண ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதை பார்க்கவும் உனக்கு வரமா அளிச்சேன். ஆனா செத்த பிறகு எனக்கு 4ஆம் பதவி வேணும்னு கேக்குற கர்ணா, இச்சென்மத்தில் அது உனக்கு கொடுக்க இயலாது. ஏன் தெரியுமா?
தானங்கள் 32. அதிலே சிறந்தது அன்னதானம். இந்த ஜென்மத்துல நீ அன்னதானம் செய்யாதனால உனக்கு 4ஆம் பதவி கிட்டாது. அடுத்த ஜென்மத்துல நீ சிறுதுண்ட பக்தனாக பிறந்து உன் மனைவி வெங்காட்டு நங்கையாக பிறந்து அன்னம் மடங்கட்டி அன்றாடம் 1000 பேர்களுக்கு அன்னம் பரிமாறுவ. அடுத்த ஜென்மத்துல உனக்கு 4ஆம் பதவி கிடைக்கும். இந்த ஜென்மத்துல 4ஆம் பதவி கிடைக்காதப்பா. இந்த ஜென்மத்தில் கிடையாதா? ராமா ஐயன மொத்தமாக மன்னவனே கண்ணா வந்திருக்கேன். ரணகளத்துல கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்த காலத்துல அர்ஜுனன் கைபானத்தார் உன் மகனாகிய கருணை கற்பக ரதத்திலே சாஞ்சிட்டான். என்னப்பா எதிரியை எடுத்து மணிபாட போட்டு அழுகிறியே? அம்மா ஏம்மா எதிரியை எடுத்து மணிபாட போட்டு அழுகிற என்ன காரணம்? கர்ணா, இந்த மண்ணிலே வீழ்ந்து மாட்டு மடிந்தாயா? அம்மா ரணகளத்துல எதிரி என்று பாராமல் மடிமேல் வைத்து மகனே என்ற சத்தத்தோடு அழுகிறாயே, என்ன காரணம்? மக்களாகிய பாண்டவர்களா, இதோ அம்மா மாயவா கண்ணா, என்ன என் நாய் எடுத்து எதிரி எடுத்து மடிபால போட்டு அழுகுது, என்ன காரணம் சுவாமி? எனக்கு மட்டும் என்னப்பா தெரியும்? நானும் உன்னோட குருஷேத்திரத்தில் தான் இருக்கேன். சொல்லாம எனக்கு தெரியாதது அகில உலகத்திலையும் இருக்க முடியாது. அதுதான் மாயவா
உன் தாயாகிய குந்தமாதேவி கர்ணனை மடி மீது எடுத்து வைத்து அழுக காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? கர்ணன் வேறு யாரும் இல்லப்பா, ஐவர்களுக்கும் முன்பிறந்தவை உங்களுடைய அண்ணன் தான் கருண மகாராஜா. என்ன சொல்லுங்க? ஏமாமா இதுவரை சொல்லல, ஏமா இதுவரை சொல்லல. தர்மந்தனா, உன் தாயாகிய குந்தமாதேவி சொல்லாம மறைக்க காரணம் என்ன தெரியுமா? காரணம் உன் தாய்க்கே கண்ணனா தூது போன அன்றுதான் இந்த விஷயம் தெரியும். அப்போ உன் தாயாகிய குந்தமாதேவி கருணை சந்தித்து, அதாவது 2 வரம் பெற்று வரும்படியா உன் தாயை அனுப்பினேன். அப்போ குந்தமாதேவி பார்த்து கருணை 2 வரம் கேட்டான். அம்மா, இன்னைக்கு நீ கேட்டபடி 2 வரமும் கொடுத்துட்டேன். ஆனா நான் கேட்கிறபடி 2 வரம் கொடு. பாரத போர் முடியற வரை, பாரத போர் முடியற வரை பாண்டவர்களுக்கு அண்ணங்கிற ரகசியம் தெரியக்கூடாது. ஏப்பான்னு உங்க அம்மா கேட்டப்போ உங்க அண்ணன் தான் கருணா அப்படின்னு தெரிஞ்சா தர்மராஜா பாரத போருக்கு சம்மதிக்க மாட்டாரு. அன்னிமார்களையும் திரௌபதியும் கூட்டிட்டு வனத்துக்கே போயிடுவானே தவிர பாரத போருக்கு சம்மதிக்க மாட்டான். அப்படி போயிட்டா என்னுடைய செஞ்சோற்று கடன் தீராம போயிடும். சரி, இது ஒரு வரம். 2வது வரம், செத்த பிறகு மடி மீது எடுத்து வைத்து மாரடித்து மயிர் விரித்து அழ வேண்டும்னு 2 வரம் வாங்கிட்டான். சரி, அதனால இந்த ரகசியத்தை உங்க அம்மா உங்களிடம் சொல்லாம மறைச்சிட்டாங்க. அம்மா தர்மா, என் அண்ணன் வர கேட்டார் என்று வரத்தை கொடுத்து எங்களிடத்துல வேறுபட்ட ரகசியத்தை மறைச்சு வச்சுட்டேன். அண்ணன் என்று தெரிந்திருந்தா இந்த குருச்சேத்திர வீரபூமியில நாங்கள் யுத்தம் செய்திருப்போமா? எங்க அண்ணனை மடித்திருப்போமா? ஒரு பெண்ணு இப்பேற்பட்ட ரகசியத்தை மறைத்து வைத்த காரணத்தினால எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் பெண்ணிடத்துல 3 நாளைக்குள்ள அது வெளிவரப்பட்டு போகணும். அவசரப்பட்டுட்டியே தர்மநந்தனா, எந்த ஒரு தாயவும் கண்டிக்கிற உரிமை தந்தைக்கு தான் உண்டு. தாய கண்டிக்கிற உரிமை தந்தைக்கு தான், பெத்த தாய கண்டிக்கிற உரிமை பிள்ளைகளுக்கு இல்ல. ஆனா இருந்தும் நீ நிதானத்தை இழந்து தாய்க்கு ஒரு சாபம் கொடுத்துட்ட. சரி, பரவாயில்ல மாமா. எங்க அண்ணன் என்று இதுவரை தான் தெரியாத போய்விட்டது. இப்ப எங்க அண்ணன் என்று தெரிந்து விட்டது. அதனால எங்க அண்ணனை சந்தன கட்ட குங்கும கட்ட வெட்டி தகனம் செய்யற பாக்கியமாவது எங்களுக்கு கிடைக்கட்டுமே சுவாமி. தர்மந்தனா, கர்ணன் அருகிலே ஒரு பெண்ணு கண்டிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இது யாரு? வேற யாரும் இல்லப்பா, உங்க அண்ணனுடைய மனைவி. சரி, போயிட்டீங்களே சாமி. அதனால மாமா, உன் அண்ணனாகிய கர்ண மகாராஜா மடிந்து விட்டாரு. நிற்கதியா இருக்கிறா இந்த பொண்ணு. சரி, இனிமே உங்கள் தாயாகிய மந்திராதேவி போல நினைத்து உங்களுடைய அரவணைப்பட கொண்டு போய் சேர்த்துங்க. அதை விட உன் அண்ணன் மகனாகிய விஸ்வகேது இருக்கான். உன் அண்ணன் கர்ண மகாராஜனா நினைத்து அந்த தேசத்தை அவனுக்கு முடிசூட்டி பக்கபலனா நீங்க இருந்த அரசாட்சி செய்யுங்க. இதுவரைக்கும் தான் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டு செய்யல, உங்களுக்கு கொடுத்து வைக்கல. செய்யுங்க. சரி, கர்ணனை பாசறை கொண்டு போய அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்து விஸ்வகேத வைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய விமர்சனங்களை எல்லாம் செய்து முடியுங்க. கொண்டு போங்க பாசறைக்கு. அருமை உள்ளம் கோசாரிப்பட்டி எழுதுநிலைய முதுமாரி அம்மனுக்காக இது அம்மா சின்னன்னைக்கே ஆடுற கூத்து உண்மை. ஆனா நம்ம செல்வன்மை இன்னும் இருக்கக்கூடிய ஒரு அன்புனால சரி வந்து ஆடுத்தோம் அப்படின்னு நமக்காக 2-3 நாள் தள்ளி வச்சாங்க பாரு. அதுதான் ஒரு நல்ல குணம். ஆண்டவருடைய அருள் பெற்று செய்யும் தொழில சிறப்பாக்கி 17வது நாள் சண்டை, கர்ணன் சண்டை என்ற நாடகம் இட்டுடன் விட்டிட்டு இந்த நாடகத்தையாக வருகை தந்த நம்ம கூலிப்பட்டி சுப்பிரமணிய வாத்தியார், இந்த கரட்டூர் செல்வண்ணா அவர்களும் ஆண்டவருடைய அருள் பெற்று இந்த ஊர் பொதுமக்கள் கோயிலை சேர்ந்த அங்கஸ்தர்கள் ஆண்டவருடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிரியா இருக்கணும்.